எதிர்த்து தொடங்குது சீரியல்ல தரிசனம் பார்க்கவும் தலை தீபாவளி கொண்டாடினாங்களா? இப்ப சீரியல்ல புதுசா என்டிஆர் வில்லனால குணசேகரன் என்ன விதமான பிரச்சனைகள்லாம் சந்திக்கப்படுறாரு. புதுசா என்டிஆர் வில்லன் குணசேகரனுக்கு எதிராக இருக்கும் ஆதாரங்களை சேகரிக்க மட்டுமில்லாமல் அவருக்கு எதிராக இருக்கும் நபர்களையும் தன் பக்கம் இழுத்துக்கிட்டு குணசேகரனை பழிவாங்கன்னு திட்டப்படுறாரு. இதுக்கப்புறம் எதிர்நீச்சல் தொடங்குது சீரியலோட கதைக்களம் எப்படி இருக்க போதுன்னு முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். எதிர்நீச்சல் தொடங்குது சீரியல்ல தர்சனுக்கு பார்க்கவிக்கும் இப்ப தலை தீபாவளி கொண்டாடுறதுக்காக ஜெனரேட்டிங் வெகும் கிராண்டா ஏற்பாடு பண்றாங்க. இந்த விஷயத்த வீட்டுல இருக்க சொல்றாங்க. இதை கேட்டு பார்க்கவே ஒரு உடியாமஜி இதுக்கெல்லாம் ஒரு தலை தீபாவளி கதிருங்கானம கத்துறாரு. அதே போல விசாலாச்சி பார்க்கவி வந்தனால தான் என் பையன் எங்கே போனான்னு தெரியலையே என்று அவங்க மடுத்து அவங்க சத்தம் போடுறாங்க. இதை கேட்டு ஜனனி பார்க்கவிய யாரும் எதுவும் பேசக்கூடாது, அந்த பிள்ளை இப்ப அனாதை இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் உங்களுடைய பையன் தான் விசாலாச்சி பார்த்து ஜனனி கேட்கிறாங்க. இதுக்கப்புறம் நந்தினியும் ரேணுகாவும் தர்சனி பார்க்கையும் பார்த்து சொல்றாங்க, நேரம் ஈஸ்வரிய கமட்டு இருந்தா எவ்வளவு சிறப்பா உங்களுக்கு தலை தீபாவளி கொண்டாடிப்பாங்க, அதுல பாதி அது நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா விசாலாச்சியோட தம்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து விசாலாச்சிக்கு தீபாவளி சீர் கொடுக்குறாரு. 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாரு. இதை பார்த்து கடுப்பான கதிர் எங்க அம்மா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி 1000 ரூபாயெல்லாம் ஒரு பணமாட்டே கேவலமா பேசுறாரு. இதை கேட்டு விசாலாச்சி ரொம்பவே கண்கலங்கி, இது பணம் இல்லடா, பிறந்து விட்டு சீரு, நான் இறந்து போயிட்டேன்டா, நான் போட்டிருக்க நகையெல்லாம் காட்டிடுவீங்க, என் கூட கடைசி வரையும் வரப்போகுது, என் பிறந்து விட்டு கோடிதாண்டு கண்கலங்கி அழுது சொல்றாங்க. வந்திருக்க விசாலாச்சியோட தம்பி ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது இந்த குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுன்னு சொல்றாரு. இதை கேட்டு விசாலாச்சி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி விசாலாச்சியோட தம்பி தான் தர்சன் திருமணத்துல ஒரு உயிர் பழி போக போகுதுன்னு சொன்னாரு. அதே போல மண்டபத்துல போட்டோகிராஃபர் கொலை செய்யப்பட்டாரு. இப்ப இந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு விசாலாச்சி தம்பி சொன்னதுமே விசாலாச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதுக்கப்புறம் பார்க்கவி தனக்கு பிறந்த வீட்டுல இருந்து தீபாவளி சீர் கொடுப்பதற்கு யாருமே இல்லைன்ட்டு அவங்க அப்பா நினைச்சு கண்கலங்கி அழுகிறாங்க. இதை பார்த்த ஜனனி சீக்கிரமே எல்லாமே சரியாயிருந்து பார்க்கவிக்கு ஆறுதல் சொல்றாங்க. வீட்டை விட்டு வெளியில போனா ஆதி குணசேகரன் என்னானது அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுவரையும் சீரியல்ல காமிக்காம இருக்காங்க. புதுசா சீரியல்ல என்டிஆர் நபர் குணசேகரனுக்கு எதிராக இருக்கும் ஆதாரங்களை திரட்டிக்கிட்டு இருக்காரு. அதுல முதல் விஷயமா குணசேகரன் ஈஸ்வரிய தாக்குனதுக்கான வீடியோ ஆதாரத்தை கைப்பற்றிருக்காரு. இதுக்கடுத்து குணசேகரனுக்கு எதிராக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் தன் பக்கம் சேர்த்துக்கிட்டு குணசேகரனை பழி வாங்கிட்டு திட்டம் போடுறாரு. அந்த வகையில குணசேகரனுக்கு எதிராக இருக்க அடுத்த நபர் யாருன்னு கேட்டா அறிவுகரசி தாங்க. இப்ப அறிவுகரசி ஜெயில இருக்காங்க. புதுசா என்டிஆர் வில்லன் ஜெயில விட்டு அறிவுகரசி பார்த்து அவங்கள வெளியில எடுத்துட்டு அறிவுகரசிய தன் கூட சேர்த்துக்கிட்டு குணசேகரனை பழி வாங்க போறாங்க. ஏன்னா அறிவுகரசி தான் ஆதி குணசேகரன் வீட்டுல இருந்திருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாரையும் பத்தி நல்லாவே தெரியும். இதன் மூலியமாக அறிவுகரசியும் புது வில்லன் சேர்ந்து குணசேகரனை பழி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசா என்டிஆர் வில்லன் சக்தியும் ஜனனியும் தன் பக்கம் சேர்த்துக்குவாங்களாம், இல்ல சக்தியும் ஜனனியும் புதுசா என்டிஆர் நபரால குணசேகரனை பாதிக்கப்படாம குணசேகரனை காப்பாற்ற போறாங்களா இருக்குத நம்ம வெற்றி நின்று தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கொள்ளுங்க. இது போன்று இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்க ரெடாபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.